அதாவது இப்ப நம்ம எங்க இருக்கன்னு பார்த்தோம்னா கோவலம் இருக்கு பாத்தீங்களா. முட்டுக்காடுல இருந்து கோவலத்துக்கு ஃபுல்லா எம்டி அடிச்சுட்டு நம்ம எப்பயும் வெயிட் பண்ற இடத்துல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு நடந்த ஒரு உண்மையை தான் நான் வந்து சொல்ல போறேன். இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. ஸோ இதை ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதாவது இப்போ ஒரு போன வாரம் என்னமோ நான் ஊருக்கு போயிட்டேன். எப்பயுமே ரெகுலரா வந்து மாட்டுக்கு வாழைப்பழமும் காக்காவுக்கு வந்து பன்னீர் திராட்சை வைப்பேன் ரெகுலரா. அந்த மாதிரி நான் ரெகுலரா வச்சுக்கிட்டு இருந்தேன். அதே போல ஊருக்கு போயிட்டு ஒரு 3 நாள் லீவ் நினைக்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா எண்டு வரைக்கும் பாருங்க. காக்கா வந்து உங்க தலையில அடிச்சா என்ன மாதிரியான ரியாக்ஷன் காட்டும் அப்படின்றத தான் நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு நடந்ததை தான் சொல்றேன். இது என்னோட கருத்தும் கூட. இதை பேட் கமெண்ட் யாரும் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட கருத்தவும் சொல்லுங்க. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. வீடியோ ஃபுல்லா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் நான் வந்துட்டேன். ஒரு 4 நாள்ல வந்துட்டு எப்பயும் போலதாங்க. அதாவது திரும்பவும் வந்துட்டு நான் போய் காக்காவுக்கு வந்து இதை வைக்கிறேன், திராட்சை. 2 காக்கா எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுக்கணும் தான் முதல்ல பார்த்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்போம், நான் எடுக்கல. 2 காக்கா வந்து வச்சதுமே வந்து அதை சாப்பிட்டுருச்சு. போன் பேசிக்கிட்டே நானும் வச்சுக்கிட்டு இருக்கேன். வச்சு முடிவுமே நான் வந்து அப்படியே கிளம்பிட்டேன். சரி ரைட், நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கீழே கிளம்புறேன். மாடியில போய் வச்சுட்டு என் பின்னாடியே ஒரு காக்கா ஃபாலோ பண்ணுது. இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கேன்னா ஓடு இருக்கு ஒரு திண்டு மாதிரி. ஸோ அந்த திண்டுல அப்படியே தத்தி 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 சார் வர்றாங்க. நானும் போன் பேசிக்கிட்டே போறேன். என்ன நினைச்சிட்டு தெரியல, நமக்கு ஏதோ நல்ல கெட்ட நேரம் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் அப்படின்ற பட்சத்துல காக்கா ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கிறத சாப்பிடவே சாப்பிடாது. ஏன் நம்ம பக்கத்துல கூட வராது. ஆனா அன்னைக்கு நான் வச்சதும் வந்து சாப்பிட்டுச்சு. 2 காக்கா எப்பயுமே முதன்னு வந்துடும். அன்னைக்கு 2 உடனே வச்சதுமே சாப்பிட்டுச்சு. 3வது வந்து டம்முன்னு மண்டையில போற போக்குல போன் பேசிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. அந்த மொட்டை மாடியிலேயே நான் எப்படி நடக்கிறேன், போன் பேசிட்டு நடக்கிறேன். அப்படியே தத்தி 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 சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு என்ன நினைச்சிச்சு தெரியல, கீழே டக்பெட்ல இறங்குறேன். அப்படியே ஒரு போடு டம்முன்னு எனக்கு அள்ளு விட்டுருச்சு. திரும்பி பாக்குறேன், திரும்பவும் பக்கத்துலதான் வருது. அதாவது பக்கத்துல அடிக்கிற மாதிரி வரல, பக்கத்துல நின்று கத்துது. தலைவன் என்ன சொல்ல வந்தேன்றது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு நடந்தது உண்மைதாங்க இது. அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு அதான் மெயின். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க பார்த்து இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு அது யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் நிறைய, அதாவது யூடியூப்ல நிறைய வீடியோ பாக்குறேன். காக்கா அடிச்சா எல்லாம் பலந்து அப்படின்னு நான் நிறைய தேடுறேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் வாழ்க்கையில மாற்றம் நடக்க போகுன்றாங்க. ஒரு சில பேர் உன்னைய கஷ்டம் புரட்டி எடுக்க போகுதுன்றாங்க. உட்காம ஆல்ரெடி கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பட்டுதான் வந்து உட்காந்து திரும்பவும் முதல்ல என்னத்த சொல்ல ஒண்ணும் முடியல. சரி எதுக்கு யாரும் எதுவும் பாத்துக்கிட்டு அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சனீஸ்வரருக்கு உந்த தெய்வம் வந்து விநாயகர், ஹனுமான்னு சொல்லுவாங்க. நான் விநாயகருக்கு கோயிலுக்கு போகலாம், வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேணாம், இன்னைக்கு வண்டியை நிப்பாட்டிடலாம் அப்படின்ட்டு நினைச்சேன். என்ன பண்ணிட்டேன், நம்ம டிஎல்எஃப் ராமபுரம் பாத்தீங்களா, அந்த டிஎல்எஃப்க்கு ஆப்போசிட் உள்ள போனீங்கன்னா லாஸ்டா அந்த ரோட்லயே போனா ஒரு பிள்ளையார் கோயில் வரும் முற்ற இடத்துல. கரெக்டா அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு, ஸோ நம்ம தனியா எங்கேயும் கோயில் எங்களுக்கு பக்கத்துலேயே குன்றத்தூர் இருக்கு, நான் அங்கேயே போனாலும் போயிருக்கலாம். ஸோ அங்கே நம்ம தெரிஞ்சவங்க இருக்காங்க. சரி அப்படியே அவங்களே கூப்பிட்டு போயிட்டு ஒரு பூஜை ஈச்சா போட்டு மாலையை வாங்கி நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை போட்டு தோப்பு கணக்கு எல்லாத்தையும் போட்டு வருவோன்ட்டு போனா அன்னைக்கு ஃபுல்லாக வண்டி எடுக்கல. நான் கிளம்புறது ஒரு 6 மணி 6:15 இருக்கும் ரூம்ல இருந்து. டிஎல்எஃப் கரெக்டாக அந்த கோயிலுக்கு போறப்ப 6:45 அது வரைக்கும் அந்த கோயில் திறந்துருக்கு. நான் உள்ள போயிட்டு ரூம் போயிட்டு இன்னொருத்தவங்களை கூப்பிட்டுட்டு, அந்த அண்ணன் தான் ஒருத்தர் டிஎல்எஃப் வேலை பார்க்குறாரு, எல்ஐன்ல வேலை பார்க்குறாரு, அவர் ரூமுக்கு தான் போயிருந்தேன். ஸோ அவர் கூப்பிட்டு போலான்ட்டு அவர் கூப்பிட்டு வெளியில தாங்க வர்றேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உள்ள கோயிலை அடைச்சிட்டாங்க. அவர் எப்பயுமே அந்த பூசாரி அடைக்க மாட்டாராம். அன்னைக்குன்னு பார்த்து டோட்டலா, அதுவும் அன்னைக்கு நல்ல நாள் வேற, அது கிழமை வந்து என்ன கிழமைன்றது தெரியல, செவ்வாய்னா வெள்ளியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடைச்சிட்டாங்க நிறைய. என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம வந்து இங்க வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து ஆன் பண்ணி இன்னைக்கு ஒரு விரட்டலாம், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்தோம்னா பிள்ளையாரு பார்க்க மாட்டேன்ட்டாரு. ஃபர்ஸ்ட் என்னடா ஆச்சுட்டு திரும்ப எனக்கு ஒண்ணுமே பிடிப்படல. ஆனா தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்ல, சும்மா நீ சாமியை கும்பிட்டு மேடம் வண்டி எடுத்து ஓட்டுறா அப்படின்னாங்க. நமக்கு அந்த ஒரு இது இல்ல, நமக்கு பாத்துக்கிறோம் அதுக்கு மீறி நான் அப்படின்ட்டு அன்னைக்கு ஆள்கிட்ட போடுறேன். மறுநாள் தூக்கமும் இல்ல, என்னடா இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. சரி ரைட்டு விடு, கோயிலுக்கு போகவே கூடாது, வண்டி எடுக்கவே கூடாதுன்ட்டு ரிட்டர்ன் அப்படியே ரூம்ல வந்து படுத்துட்டேன். காலையில வெள்ளன ஃப்ரெண்டை கூப்பிட்டு ரூம்மேட்டை கூப்பிட்டு குன்றத்தூர் கோயிலுக்கு போலான்றது பிளானு. அதே போலதான் கரெக்டா வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்டுல என் ஊர்ல இருந்து ஒரு பையன் வந்திருந்தான் மாப்பிள்ள. ஸோ அவனை கூப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். கோயிலுக்கு போனாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா என்னால நம்பவே முடியலங்க.
ஸோ உங்களுடைய கமெண்ட் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா, அதே போல் உங்களை காக்கா அடித்தாலும் எதுவுமே பதறாதீங்க. அங்கே குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போகிறோம். எனக்கு அமௌண்ட் வந்து ஃபோனில் ஜிபேல தான் இருக்குது, என் மாப்பிள்ளைட்டையும் ஜிபேல தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே போனோம், மாலை வாங்க போகிறோம், எல்லாமே வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் ஜிபேல அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறேன், சென்ட் ஆகலை. அதுக்கப்புறம் ரெண்டாவது என் கூட வந்துருந்தான் பார்த்தீங்களா, என்னோட SBI. ஓகே, அவனோட இது வந்து ஆக்சிஸ் பேங்க்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆக்சிஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அவனோட இதுல இருந்தும் சென்ட் பண்ணுறான், அவனோட இதுலேயும் போல. அதாவது என்ன ரீசன்னா, நம்ம பேங்க் இஷ்யூ ரெண்டு சைடுமே. அது எப்படி ஒரே டைத்தில் ரெண்டுக்குமே வந்து இஷ்யூ வருது, என்ன காரணம் ஒன்றும் பிடிபடலை. ஆனால் அவங்க வந்து ஏடிஎம் இருக்கு, நான் போய் ஏடிஎம் எடுத்து வரலாம் தான் பார்த்தேன். ஏடிஎம் கொஞ்சம் தூரமாக தெரிஞ்சு, சரி போகணுமா, சரி முயற்சி பண்ணி பார்ப்பேன் இப்படி அப்படின்ட்டு இன்னொருத்தனுக்கு ஃபோன் போடுறேன், என் ஃப்ரெண்டுக்கு. அவனுக்கு ஃபோன் போட்டு அது என்ன ரேட்டு 240 280 ஏதோ சம்திங் வந்துச்சு. அவனுக்கு ஃபோன் போட்டு அவனே போட்டு வர சொல்றேன். அவனுக்கு அக்கௌண்ட் வந்து காசை பிடிச்சிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு காசு வரல. அப்பயும் அந்த மாலையை கையில வாங்குறது, பூஜை சாமான வாங்கக்குள்ளே நான் பட்ட பாடு. அதுக்கப்புறம் என்னடா நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாவி தாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. அங்கிட்ட யோசிச்சேன், இது எதுக்கு, ஏதோ ஒரு தடங்கு மாதிரி இருக்கு. அந்த அக்காட்ட பிடிந்தாக்கா, காரை வச்சுக்கோ, சாவியை வச்சுக்கோக்கா, நான் காசுக்கு மேல போயிட்டு வந்துட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு காசு நான் எப்படியே அரேஞ்ச் கொடுத்துட்டு சாவியை வாங்கிக்கிறேங்க அப்படின்னு இந்த கார் சாவியை 10 லட்ச ரூபா கார் சாவியை கொடுத்துட்டு மாலை தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு முருகனை பார்க்க மேல போறேன். மேல போயிட்டோம்னா அங்கேயும் கூட்டம் பதறுது. லாஸ்ட் வரைக்கும் சாமியை பார்த்துருவோமா, பார்க்க முடியாதா அப்படின்ட்டு. ஆனா மேல போய் ஒரு மேக்சிமம் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க. அந்த குன்றத்தூர் முருகன் கோயிலும் மலை மேல போய் 10 நிமிஷம் கூட இல்லை, உடனே சர்வர் எல்லாம் சரியா போச்சு. என் ஃப்ரெண்டுக்கு வந்து அமௌண்ட் பிடிச்சதும் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. என்னடா இது, மேல போனமே சாமியை கூட கும்பிடல, மலை மேல ஏறினதுமே எல்லாமே சரியா போச்சு. இது பேங்க் சைடு இஷ்யூவா இல்லை என்ன இஷ்யூ இல்லை எதனால நடக்குது அப்படி இப்படிலாம் எனக்கு டீட்டெயிலாம் தெரியல. ஸோ அது நீங்களே வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு நடந்ததான் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கப்புறமா அந்த அக்காட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி இப்படி மேல சார் எல்லாம் தெரியும்பா, நீ போயிட்டு வா, நீங்க வரணுன்ற ஏதோ இருந்திருக்கு, அதனால நீங்க வந்திருக்க, நடக்கும்ன்றது நடக்கும், நீ எதை பத்தியும் யோசிக்காத அப்படி இப்படின்னு அந்த அக்காவும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க. ஒரு நல்லதுக்காக கூட இருக்கும்யா, அதே முருகனை பார்க்க வந்துட்டேல அப்படி இப்படின்னு அவங்க குன்றத்தூர் முருகனை பத்தி கொஞ்சம் பேசினாங்க. கீழே டவர் கிடைக்கல, அதாவது பேங்க் இஷ்யூ. மலை மேல போன உடனே எல்லாமே சரியா போயிடுச்சு. இந்த கார் 10 லட்ச ரூபா காரை கொடுத்துட்டு தான் நான் முருகனையை பார்க்க போறேன்னா பாத்துக்கோங்க. சரிடா, அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு, முடியலடா, இப்பயே டைம் ஓவரா ஓடி போச்சுன்னு இருப்பீங்க. என்னால முடியல, நிக்காம பேசிக்கிட்டே இருக்க. அடுத்து வேற ஒண்ணும் இல்லைங்க, கரெக்டா அங்க மேலேயே வந்து போனதுமே சக்கரை பொங்கல் ஸ்வீட்டை கொடுத்துட்டான் முருகன். ரெண்டாவது கீழே வர்றோம், அங்க புளியோதரையை கொடுத்துட்டாரு. என்னைக்குமே கோயில போய் சாப்பிட்டதே இல்லை நான். அன்னைக்கு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு முருகனே வழியை அனுப்பிச்சு விட்டாரு. சரி நடப்பது நன்மைக்கு, அடிச்சு நொறுக்கு அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அன்னைக்கும் ஃபுல்லா ரெஸ்ட் போட்டு அப்படியே நைட்டு தான் நான் வண்டி சாமியுமே கும்பிட்டு நைட்டு தான் வண்டியை எடுத்தேன். இப்போ நான் அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, நான் யூடியூப்ல வீடியோ வந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்தேன், வியூஸ் நல்லா போய்கிட்டு, அதாவது ஓரளவுக்கு, அதாவது டெத் ஆகி ஃப்ரீஸ் ஆகி போய் என்னென்னமோ பண்ணி வச்சுட்டு இந்த சேனல்ல. அதனால பெருசா மூவிங்கே இல்லை, சப்ஸ்கிரைபர் பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கும். இப்போ ஓரளவுக்கு மூவிங் இருந்துச்சு. இந்த ஒரு பர்டிகுலரா ஒரு 15 நாள் 20 நாளா நல்லா புதுசா எல்லாம் வந்தாங்க. அதுபோல் சப்ஸ்கிரைபர்லாம் புது சப்ஸ்கிரைபர்லாம் ஏறிட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு 2 நாளா வந்து எனக்கு வந்து வியூஸ் வந்து சடனா அப்படியே மைல்டா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. நேத்து நான் வந்து 2 வீடியோ போட்டேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து யூடியூப்னு ஒரு சிலது காமிக்கும் அனலிட்டிக்ஸ்ல, அதாவது உங்க சப்ஸ்கிரைபர் இந்த டயத்துல வந்து யூடியூப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நான் இத்தனைக்கு அப்லோட் பண்ணேன். நேற்று மதியம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன், சுத்தமா மூவிங்கே இல்லை. அதெல்லாம் வந்து நான் நேற்று மதியம் போட்ட அந்த ஹேருக்கு போட்டதெல்லாம் கிட்டத்தட்ட 3 மில்லியனோ 2 மில்லியனோ போன வீடியோ முன்னாடி. நான் இந்த சேனல்ல உள்ள வீடியோலாம் நிறைய வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். அந்த டோட்டலா மூவிங்கே இல்லை. என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டேன், சரி இன்னொரு வீடியோ போடுவோம். எப்ப 7 to அந்த 6 to ஒரு 9 மணி வரைக்கும் நிறைய பேர் யூடியூப் டைம் பண்ணுவாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணி அந்த டைமிங்ல அப்லோட் பண்ணேன். நீங்களே வேணா போய் பாருங்க, அந்த வீடியோ அப்படியே தான் வெங்காயம் மாதிரி கிடக்கு, வியூஸே போல. இதுல இருந்து என்ன தெரியுது, நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா அப்படின்னு நமக்கு மைண்ட் போட்டு எப்படி இருக்கும் மைண்டு, நீங்க யோசிச்சு பாருங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இதை பத்தி யோசிக்காத, நடப்பது நன்மைக்கு, எல்லாம் மேல உள்ள செயல்ன்ட்டு அவன் மேல பார்த்த போட்டு கிளம்பி போய்கிட்டே இருங்க. இதை பத்தி யோசிக்காதீங்க, அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ காக்கா தலையில அடிக்கிறதுனால வந்து ரொம்ப பெரிய கெடுதின்னு சொல்லவும் முடியாது, ஒரு சில அறிகுறியா கூட இருக்கலாம். எப்படி சொல்றதுன்னா, உங்களுடைய சனீஸ்வரர் எந்த இதுல இருக்காரு அப்படின்றத ஸ்பேஸ் பண்ணி அதெல்லாம் நிறைய நடக்கும். உங்களுக்கு சனீஸ்வரோட அனுகிரகம் இருந்தாலும் அவர் மூலியமா நமக்கு வந்து ஒரு சில நீ இது பண்ணாத அது பண்ணாதுன்னு சில தட்டுறது கூட காரணமா கூட இருக்கலாம்.
அது நம்ம ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையை ஸ்பேஸ் பண்ணி தான் அதை நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ எனக்கு என் மைண்ட் செட்டுக்கு சரி ரைட் இப்படி இப்படி ஒரு மைண்ட் செட் தோணும். உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இதை பத்தி யோசிக்காதீங்க. விநாயகருக்கு போய் அர்ச்சனையை போட்டு தோப்பு கணத்தை போட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க, முடிஞ்சிடும் எல்லாமே.